நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சிஸ்டர். நம்ம ஏற்கனவே கடந்த நேர்காணல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் அருண் ஐபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த காத்திருப்பு பட்டியல்ல இருந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இன்னைக்கு அவர் உயர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருந்தாலும் ஆனாலும் இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன வார்னிங்கோட நீங்க கண்டிப்பா இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோட தான் விஜய் இந்த பதவியை பொறுப்பை கொடுத்திருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்டவர்களில் நீங்களும் ஒன்று அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். சரி, அவரு பொறுப்பேற்றதுல யாருக்கு அதிகமா காவல்துறையில ஒரு பொறுப்பான முக்கியமான பொறுப்புக்கு வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஜிபி ஆர் கமிஷனர், அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜோனல் ஐஜி, ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங் எதுன்னு கேட்டீங்கன்னா உளவுத்துறை. அதுக்கு ஈக்குவலான பதவி, ஒரு டிஜிபிக்கு ஈக்குவலான பதவி. ஒரு டிஜிபி ஆஃபீஸ்லேயே ரைடு பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா விஜிலன்ஸ் ஏடிஜிபியா இப்போ பதவி அமர்த்தப்பட்டிருக்கு அருண் அவர்கள். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 27 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த 27 ஐபிஎஸ் ஆஃபீஸர்களில் கடந்த கால திமுக ஆட்சியில் கோலோச்சி நின்ற ஒரு 4 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தரமாக நல்ல பதவியில வழங்கப்பட்டிருக்கு. அதே வரிசையில வரவர் தான் இந்த என்ன சொல்றீங்க ஊழல் வளர்ச்சித்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக. ஆமா, ஊழல் வளர்ச்சி தலைவர் அது பேர் சொல்றாங்க, அப்படி கூட சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒருத்தர் அவர் பதவி நியமித்தப்பட்டிருக்காருன்னா வேற 27 பேருக்குள்ள யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்ததில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பப்ளிக்ல டிஸ்டர்ப் ஆனதே இல்லை. பாத்தீங்கன்னா எனக்கும் அருணுக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிச்சயமா அருண் தவறான செயல்பாடால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடியவர்களோட தொடர்பு வச்சிருக்காரு. அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாரு, ஊழல் பண்ணியிருக்காரு, லஞ்சம் வாங்குறாரு, எல்லா விதமான குற்றச்சாட்டும் நாங்கள் கடந்த 4 வருஷமாக சொல்லிட்டே வரோம். வேற எந்த விதமான இது கிடையாது, ஆதாரத்தோட சொல்றோம். அதாவது சும்மா போய் ஒருத்தன் 19 போயிட்டு இவர் சம்பாதிச்சிட்டாரு அவர் சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்றதுக்காக நம்ம பேசல. இவர் எந்தெந்த ஏரியாவை சொத்து வச்சிருக்காரு, யார் பேர்ல சொத்து வச்சிருக்காரு, எப்படி சம்பாதிச்சாரு, சட்டபூர்வமாக ஏதாவது அவருடைய தொழில் என்ன, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கான அவர் வேலையை பார்க்காம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான சட்டவிரோதமான செயல்பாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இரவு நேரங்களில் சென்னையில் விலை உயர்ந்த மதுபான பஃபெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இவர் பாதி இடத்துல பார்ட்னர்ஷிப்பா இருக்காரு. ஆமா, ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதைதானே சொல்லிட்டு இருக்கோம். எல்லா விதமான சட்டவிரோதமான செயல்பாடு எல்லாத்துலயுமே ஒரு காவல்துறை அதிகாரி அருண் அவர்கள் பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறாரு சென்னையில. தமிழ்நாடு முழுக்க அதுவும் நடந்துச்சு அவர் ஏடிஜிபி இருக்கும்போது. ஆனா இத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வராத விமர்சனம் பொதுமக்களுக்கு ஏன் வருது? கண்டிப்பா பொறுப்பு போட்டதும் தெரியல, மாற்றம் செஞ்சதும் தெரியல, அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா இவருக்கு பதவி கொடுத்த உடனே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விஜய் அவர்கள் நீங்க சொல்லித்தான் நான் கேட்பேன், உங்களுக்கான விஜய் தான் நானு, உங்களுக்கு பிடித்த மாதிரி தான் நடந்துப்பேன் விஜய், நான் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆட்சி தான் நடக்குங்கன்னு சொன்னேன். நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில அவர் மாநகர காவல் ஆணையராக இருந்த அருண் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாமல் ஒரு நிம்மதியாக கொண்டு அப்படியே அந்த இயக்கத்தையும் அப்படியே காப்பாற்றி கொண்டு வந்திருக்காக தான் அந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ அச்சுறுத்தல் நீங்களாவது உங்களுக்கு பாதுகாப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருந்த போது அவர் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் பெரிய மாற்றம். பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய மாற்றம். அவரு அந்த ஆதவர்ஜனாவுடைய சோசியல் மீடியாவில் அந்த சில விஷயங்கள் வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அருண் அவர்கள் என்ன மாதிரியான இடைஞ்சல் கொடுத்தாரு, நேர்மையற்றவர், அவர் சட்டவிரோதமான வேற மாநிலத்துக்கே மாத்தணும்னு சொல்லிலாம் அவரு கொடுத்தவர். இன்னைக்கு லாட்டரி மாஃபியாரோட கை கோர்த்து, நான் நேற்று என்னுடைய எக்ஸ்தலத்திலே போட்டிருக்கேன், அவர் யாரோட கை கோர்த்தாரு, ஒரு பத்திரிகையாளர்கள், முன்னாள் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கலாம் அவங்களாம். ஏன்னா அவங்க பார்ட் டைம் பத்திரிகையாளர், அவர் தான் விஜய் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு சாதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்து இப்படி நெருக்கடிகளை கொடுத்து தன்னுடைய அந்த பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு, அவங்க சட்டவிரோதமான செயல்கள் அதெல்லாம் எடுத்து விடணும். திருமாவளவன் இவ்வளவு பேசுறாருல்ல, அவர் யோகியமானவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு அசோக் பில்லர் பகுதியில கிட்டத்தட்ட 9 வீடுகள் இருக்கு. யாராவது பேர்ல இருக்குன்னு தெரியும். அவங்க அக்கா பையன் பேர்ல என்ன இருக்குது, இவர் அக்கா வீட்டுல இருக்குது, இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுல என்ன இருக்குது, இன்னொருத்தன் டிரைவர் பேர்ல என்ன இருக்குது, எல்லாமே எங்களுக்கு தெரியும்.
அப்போ அந்த மாதிரியான புகார்கள்லாம் எப்படி நீங்க தடுப்பீங்க? அப்போ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக திருமாவளவன் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு இந்த பத்திரிகை போற சில புரோக்கர்கள் வேலை செய்யறாங்க. நீங்க தான் சார் சிஎம் சார் சொன்னீங்க ஒரே ஒரு சென்டர் நான் மட்டும் தான் பவர் சென்டர். இன்னைக்கு உங்க பின்னாடி திமுகவோட அதிகமாகி போச்சு. திமுக ஆட்சி காலத்துல இருந்த விட பவர் செக்டர் அதிகமா இருக்குது. ஒரு பக்கம் வந்து கலை என்ற பத்திரிகையாளர் இருக்காரு. நான் எல்லாத்தையுமே அதை சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர் ஜூனியர் விகடன்ல இருக்காரு. அவரா இருந்தாரு, அவர் சேர்த்து விட்டாங்க அங்கிருந்து. இருந்தாரு, எனக்கு நல்ல நண்பர் அவர். ஒரு காலத்துல அவரு வந்து டிசைட் பண்றாரு எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை போடணும், எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடணும். அப்படி என்னத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சு உங்ககிட்ட வந்து நாங்க ஓட்டு போட்டு இந்த மக்கள் எல்லாம் நீங்க கேவலமா மறுபடியும் உங்களை எந்த அளவுக்கு உங்களை விடுங்க, அவரு விஜயை விட்டுருங்க. விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்ட தமிழ்நாட்டுல எத்தனை லட்சக்கணக்கான மக்களை எந்த அளவுக்கு வந்து துன்புறுத்துறாங்க கடந்த ஆட்சி காலத்துல. எவ்வளவு வந்து பிரச்சனைகள். ஒரு பெண்ணு எத்தனை பெண்களை வந்து இவங்க நாசப்படுத்துறாங்க, எத்தனை பெண்களை வந்து ஆபாசமான வார்த்தைகளை அர்ச்சனை பண்ணானுங்க. விழாப்பட்டவருக்கு ஆதரவு கொடுக்குற இவனுக்கு போய் தூக்கி வச்சு தலையில கொண்டாடுறீங்களே, இதுதான் பெரிய மாற்றம் நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்குற நீங்க பெரிய ஏமாற்றமா தான் நான் கருதுறேன். சரி, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அருண் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பதவிக்கு வந்து அந்த சீட்ல இருக்கிறவங்க வந்து செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, செல்வ பெருந்தகை, இவங்க தான் அந்த சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அருண் அவர்கள் வந்து நேரடியாகவே வந்து விஜயை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிழல் முதல்வராக ஆதவ அர்ஜுனா செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இது உண்மையா? நீங்க சொன்னது போல அந்த பவர் சென்டர் வந்து ஆதவ அர்ஜுனா தான். போக உங்களுக்கு வந்து மக்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. நாம ஒரே விஷயம் தான் புரிஞ்சுக்கலாம். இந்த மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து தூக்கி கொண்டாடுறானோ அதை விட மோசமான ஒரு அர்ச்சனையை இவன் வீசுவான். இன்னைக்கு வாழ்கன்னு சொல்லக்கூடிய மக்கள், எங்க விஜயண்ணான்னு சொல்ல மக்கள், அந்த விஜயண்ணா எங்க அண்ணன் இருக்காரு அப்படின்னு அன்போடு இந்த பெண்கள் வந்து அவர் மேல இருக்க பாசத்துல கொட்டுறாங்க. இல்ல அந்த பெண்கள் சென்னையில பாதி பேர் எத்தனை அளவுக்கு எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? திமுக அப்படி இல்ல. கண்டிப்பா ஏன் விஜயண்ணான்னு சொன்னீங்களா, அந்த விஜயண்ணா உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டியோ உன் அண்ணனையோ தம்பியோ யாரோ ஒருத்தர் சொந்தக்காரனையோ நீ திட்டி இருந்தா கண்டிப்பா விட்டுருப்பீங்களா? உங்க நம்பி வாக்களித்த அந்த இளைஞர் கூட்டம் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தது சென்னை மாநகராட்சியில. அவளை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்குறீங்களே, அதுவும் லஞ்சத்திலேயே ஒருத்தன் ஊறி திருச்சி போய் ஊர்னவன் அந்த நபர் கொடுக்கும் போது உங்களுக்கு எல்லாம் எப்படி மனச்சாட்சி வருது? இல்ல திருடன் கையிலேயே சாவி கொடுத்துட்டா பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறதுனால கொடுத்துட்டாங்கன்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. காவல்துறையில ஒரு பிரிவுக்கு மட்டும் அவர் பொறுப்புல இருந்து திருடங்கிட்ட சாவி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. தமிழ்நாட்டுல அத்தனை துறைகளிலுமே வந்து இவங்க கண்ட்ரோல்ல வருது. புரியுதா உங்களுக்கு? ஒரு தாலுகா ஆபீஸ்னால கண்ட்ரோல் வந்துடும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் வந்துடும், எல்லா துறையிலுமே இவருடைய கண்ட்ரோல் இருக்குது. அப்போ வசூலுடைய வேட்டையை வந்து நிர்வாகம் எப்படி அழகா வளர்ச்சி அடையும் பாக்குறீங்க? இது ஊழல் வளர்ச்சி ஆணையமா தான் இருக்குமே தவிர இது ஒன்றும் பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி தூய்மையான ஆட்சியெல்லாம் இந்த அருணை வச்சுட்டு கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கணும்னா நீங்க இன்னொரு இந்த மாதிரி என்ன சொல்றேன், நான் சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறைய விஷயங்கள்ல காத்திருக்கிறேன், பொறுத்திருக்கிறேன். பல விஷயங்கள்ல வந்து மனசு வலியோட தாங்கி இருக்கிறோம். இதுக்கு மேலேயும் நீங்கள்லாம் வந்து இப்படிதான் இருப்பேன்னா எதுக்கு சார் நீங்களாம் வரீங்க? சிஎம் சார் இதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த மக்கள் என்ன யோசனை வந்து சொன்னேன், உனக்கு வீட்டுல உனக்கு ஏற்பட்டிருந்த அந்த வலி உனக்கு தெரியும். கண்டிப்பா 41 பேர் கொலை செய்யப்பட்ட போது உன்னை பார்க்க வந்ததில்ல, அந்த வரிஞ்சு கட்டிட்டு வந்து வேலை செஞ்சாங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதாவும் டேவிட்சன் தேவாசிர்வாதமும் அப்படி வரிஞ்சு கட்டி வந்து உங்களை காரி குமிழாத குறையாக பேசினாங்க. நீங்க அவங்க கொடுக்க பதவி என்ன பார்த்தீங்களா? நீங்க இதுதான் உங்களுடைய தூய்மையான ஆட்சியா? இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியலைங்க. சரி, இப்போ இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே திமுகவுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா பெருந்தலைகள் எல்லாமே தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது விஜய் அவர்களுக்கு தெரியாதா? நம்ம சிஎம்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க என்ன தூய சக்தி? அது பழைய தீய சக்தி எப்போதுமே. நிச்சயமா நீங்க தேவையில்லையே. இவங்க காவல்துறையில வந்து 222 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் என்னமோ இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. வேற எவருமே வந்து யோகியமானவர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து லஞ்சத்தை வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்கான துறையாக இருந்தால் செயல்பட்டதா தெரியாதா? இவர் வந்து போட்ட உடனே வந்து அசைன்மெண்ட் போட்ட உடனே திமுகவுக்கு ஒரு விசுவாசமாக வேலை செய்வார்னு விஜய் அவர்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சே ஒருத்தர் போடுறாரு, அதான் தூய சக்தி. இல்ல அதுக்கான ரீசன் தான் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதை வந்து சிறப்பாக செயல்படுத்தணும், லஞ்சம் இல்லாத ஒரு அரசாக செயல்படணும்னு அவரை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்கு. வாயிலேயே நல்ல வடை சுட்டிருப்பாரு இன்னைக்கு
கண்டிப்பாா சார் இதோட சூப்பரா பண்ணுவோம் சார்ன்ட்டு நான் பலமுறை சொல்றேன். இந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை தயவு செய்து நம்ம சிஎம் நம்பக்கூடாது. அவ்வளோக்கு அவ்வளோ விஷம் பிடித்தவர்கள். உங்களுக்கு தெரியாது 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் அரசியல் நடத்திய இயக்கங்களுக்கே இவங்க டாட்டா காட்டியவங்க. கண்டிப்பா உங்களுக்கு விசுவாசமா இருப்பான்னு உன் கூட இருக்கிறவன் சொல்றான், உனக்கு வந்து முதலீடு பண்ணவன் சொன்னான் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வித மிகப்பெரிய ஒரு பலனை எதிர்பார்த்து அவங்க பண்ணியிருப்பானுங்க. எனவே எனக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொன்னாங்க நண்பர்கள், பல டிரான்சாக்ஷன் ஆச்சுங்க அங்கன்னாங்க. நான் அப்பவும் கேட்டேன், ஏங்க அவர் சம்மந்தப்பட்ட வாங்கினவருக்கு வந்து வசதி இல்லாதவரா, அவர் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் அப்படின்னு கேட்டேன். ஏன் நீங்கள் 5 கோடி ரூபா கீழே கட்சாங்க எடுத்துக்க மாட்டாரா, அவ்வளோ நல்லவரா வல்லவரா? ஏங்க விற்கிறதே வந்து அரசாங்கம் சட்டவிரோதமான பொருளை விற்று இவனுக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சு இன்னொரு விதத்தில் வந்து ஒருத்தர் பேனரை வச்சுக்கிட்டு அந்த பேனர் பின்னாடி வந்து இவங்க வந்து தூய்மைன்னு பேசி ஒரு இயக்கத்தையே ஒழிச்சிட்டானுங்க. இவனுங்க என்னமோ சொல்கிறீங்க நீங்கன்னாங்க. அது நான் பேச சொன்னேன், இந்த தேர்தல் இந்த விஷயங்கள் மாற்றங்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் ரொம்ப 4-5 வருஷம் பொறுத்து தான் கிடைக்கும்னு பார்த்தேன். இந்த 4 நாள்லேயே 4-5 வாரத்திலேயே கிடச்சிச்சு. இந்த ஒரு 18 நாள் முடியல. இதுக்குள்ள இவ்வளவு முறைகேடு, இவ்வளவு சித்தாந்தமான விஷயம் பேசின நீங்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒன்று நிற்க வைக்கிறீங்க. எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் வராத எதிர்ப்பு தமிழக மக்களிடம் வந்து இவ்வளோ பெரிய எதிர்ப்பு அருண் மேலே வருதுன்னு சொன்னால் அவன் எவ்வளோ வன்மமானவர், எவ்வளோ கேவலமானவர், காவல்துறைக்கு தகுதி இல்லாதவர், காவல்துறை அந்த யூனிஃபார்முக்கு கூட போடுறதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்பு துறையாக மாற்றினீங்கன்னா அது லஞ்ச ஒழிப்பு துறையா இருக்காது, லஞ்ச வளர்ச்சி துறையா மட்டும்தான் இருக்கும் நான் சொல்றேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து அவருக்கான இப்ப பொறுப்பு கொடுத்திருக்கிறத மறுபரிசீலனை செய்ய போவதாக வந்து ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல கூட வந்து இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தியாக போட்டிருக்காங்க. இது கண்டிப்பா மறுபரிசீலனை செய்வாங்களா? ஏன்னா அடுத்தடுத்து ஏன்னா ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து விஜய் அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து பொறுப்பு கொடுக்க போறதாக சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு, இது எல்லாமே பார்க்க இவங்களுக்கு நிஜமாகவே ஆட்சி செய்ய தெரியலையா, இல்ல குழப்பத்தில் இருக்கிறாரா தமிழக முதல்வர் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லையா? இல்லை, நான் அதை பத்தி விமர்சனம் பண்ண விரும்பல. எனக்கு ஏற்கனவே கடந்த 5 வருஷத்துல நான் பொம்மையை பார்த்துட்டேன். அந்த 5 வருஷம் பொம்மையை என்னால் வந்து தாங்க முடியல. இவங்க குதிரை பொம்மைன்னு சொல்றாங்களே சார். இல்லை எனக்கு தெரியல. பொய்க்கால் குதிரை. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒரு விசில் ப்ளோயரு. நான் விமர்சனம் பண்ண விரும்பல விஜய். இல்ல எல்லா அரசியல் விமர்சகர்களுமே வந்து அவரை பொம்மை முதல்வர்னு சொன்னாங்க. இவரு வந்து பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். ஏன்னா இப்பதானே குதிரை வெளியே வந்திருக்குது. அது எழுந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அது பொய்க்கால் குதிரையா நிஜ குதிரையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்பதான் ஒண்ணு தெரிய வருது. இதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது பொழுது. இதுக்கு பின்னாடி நீங்க வந்து சமத்துவம் பேசக்கூடிய நபர்கள் நீங்க. அனைத்து கட்சியும் நாங்க வந்து பாகுபாடு இல்லாம கொண்டு போக சொல்ல நீங்க ஏதோ ஒரு மதத்தையும் ஏதோ ஒரு சாதிக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நீங்க வேலை செய்றீங்கன்னா நான் எதுவும் விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. விஜய் ரசிகர்களே, விஜய்க்கு வாக்களித்தவர்களே, விஜய் வந்து வாழ்கன்னு சொன்னவர்களே, விரைவில் அந்த அருண் அப்பாயின்மெண்ட் பண்ணதில்லை பார்க்கும்போது 24 மணி நேரத்துல அவ்வளவு விமர்சனங்களை வந்து விஜய் அவர்களை வெறுத்து பேசியிருக்காங்க. பேசுறாங்கன்னா அப்போ விஜய் அந்த மக்கள் மத்தியில இருந்து ஒரு பிரிவை கீழே இறங்கிட்டே வர்றாரு. எவ்வளவு உச்சத்துக்கு போனாரோ அந்த உச்சத்துல இருந்து அந்த மக்கள் மனசுல இருந்து அவர் ரொம்பவும் கீழே இறங்கிட்டே வர்றாரு. இந்த 18 நாள்லயே ஒரு முடிவுன்னா இன்னும் பார்க்கக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும்னே தெரியாது. நிச்சயமா. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புல முக்கியமாக வந்து சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த சார் யாரு? அதே போல வந்து இன்னைக்கு இந்த கஞ்சா போதை புழக்கம் வந்து அதிகமாக இருக்கு. நேரு விவகாரம், இது எல்லாமே லஞ்ச ஒழிப்புத்துறை கையில எடுக்கக்கூடிய முக்கியமான துறைகள் எல்லாமே வந்து இதுக்கு மேல கண்டு கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தான் முக்கியமாக வைக்கிறாங்க. அப்படின்னா இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? அமைதியா இருக்கிறதுக்காக தான். அப்படி இல்லை, நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். நான் இருக்கிற துறைக்கு விசுவாசம். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கணும், ஞாபகம் இல்லை, நம்ம தாமரை தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்க நினைக்கிறேன். இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில், எதிர்கட்சி தலைவர் அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கும் ஃப்ளைட்டில் போகிறாரு. அதுக்கு பின்னாடி அருண் அவர்களுக்கு சீட் இருக்குது. நெருக்கத்தில் போய் உட்காந்து பேசி, இந்த முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இது வந்து ஒரு தம்பி பீஸுங்க, தண்டங்க, உங்களை மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ஆளுக்கு முடியாது, என் மனைவி உங்கள் சொந்தக்காரர் தாங்க, நீங்களாம் வந்து எப்போவுமே உங்களுக்காக தான் அங்கே வேலை செய்வோங்க அப்படின்னு எடப்பாடியிடம் மண்டியிட்ட இந்த அருண் ஆட்சி மாற்றம் பல விஷயம் திமுகவுக்கு வந்து அவ்வளோ அடியாளமாக வேலை செஞ்ச அருண் ஒரு ஆட்சி மாறின உடனே
அந்த பதவி அதிகாரத்தை நீங்கள் வந்து ருசிக்கணுன்றதுக்காக நக்கி படைக்கிறீங்களே ஒரு அதிகாரத்தை போயிட்டு, இதை விட உங்கள் காவல்துறைக்கு அவமானம், காவல்துறைக்கு அசிங்கம், காவல்துறைக்கு ஒரு களங்கம் இந்த அருணாலை எப்பவுமே தீர்க்கும். காவல்துறைக்கு இது ஒரு கருப்பு நாளாக தான் நான் கருதுறேன். நிச்சயமா. இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து சிறையில வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து பரோல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. இது என்ன ஒரு நிலை? ஏன்னா அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தீவிரவாதிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டா அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் வரதான் செய்யணும். விஜய் வந்து சந்திக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை சகோதரி நீங்க பாத்துங்க, சிறைவாசிகளும் மனிதர்களே. ஏதோ ஒரு விஷயத்துல உள்ள இருக்கிற, இப்ப சென்னை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சென்னை மத்திய புழல் சிறை 1ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1500 பேர் இருப்பாங்க சிறைச்சாலை. அதே மத்திய புழல் சாலை சிறை 2 புழல்ல பிரிசன் 2 இருக்கு, அது எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 4000 பேர்கிட்ட நெருங்கிட்டாங்க. அந்த சிறையுடைய கேப்பபிளே என்னன்னு கேட்டீங்கன்னா 1200 பேர் தான். சிறையில் இருப்பவங்க எல்லாமே வந்து குற்றவாளி இல்லை. சிறையில் பெரும்பாலும் காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு அவர்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து, எனக்கு தெரிஞ்சு 80% பேர் சிறைச்சாலையில் இருக்கிறோம் அத்தனை பேருமே நல்லவனா தான் இருப்பான், பாதிப்பா ஏற்படுத்தி. அதாவது பொதுமக்களால் வந்து எந்த விதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனா காவல்துறைகள் இவன் இருந்தா நம்மளை கேள்வி கேட்பான். ஊருக்கு ஒருத்தன் எவனுமே கேள்விக்க கூடாது. அராஜக ஆட்சி தான் கடந்த ஆட்சி இருந்துச்சு. இன்னைக்கு 4000 பேர் சிறைச்சாலை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிறைச்சாலை நிரம்பி வழியுது. அதுல குறிப்பாக கடந்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார், இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நாங்கள் விடுவிப்போம்னு சொன்னார். ஒரு இந்த சிறைவாசி, அதாவது நான் சொல்லியிருக்கேன், கடந்த பலமுறை சொல்லியிருக்கேன், இஸ்லாமியருடைய பாதுகாவலர் நான் தான் சொல்ற திமுக, இஸ்லாமியருடைய கொள்கைகளும் கோட்பாடும் காப்பாற்றுற நாங்க தான் திமுக, இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு சொல்ல திமுக. இஸ்லாமியர் கடந்த 20 வருஷமாக சிறைச்சாலையில் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போலீஸ் பக்ருதீன் 13 வருஷமா சிறைச்சாலையில் இருக்காப்புல. பிலால் மாணிக் 13 வருஷமா அவரும் சிறைச்சாலையில் இருக்காப்புல. ராஜா மொய்தீன் கிட்டத்தட்ட 8 வருஷமா சிறைச்சாலையில் இருக்காப்புல. இந்த மாதிரி இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒருத்தருக்கு தண்டனைன்னு வந்தா கூட அந்த தண்டனைன்றது ஒரு 12 வருஷமா 16 வருஷமா 20 வருஷமானு நம்ம பிக்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தை போயிட்டு வெறும் விசாரணை கைதியாகவே ஒருத்தன் 13 வருஷமா வந்து இந்த 4 சிறைவாசிகள், நான் கண்கூட நான் சிறையில பார்த்தனால சொல்றேன், அவர்கள் இந்த சிறைவாசியில சாந்தகுமார் என்கின்ற ஒரு நபர், சூப்பர் ஜெயிலர் ஒருத்தர், தொடர்ந்து அவங்களை அச்சுறுத்தி அவங்களை பயன்படுத்தி அடிச்சு, நம்ம நினைக்கிறோம் பாம்பிளாஸ்ட் அக்யூஸ்ட், அங்க சித்திரவதை அனுபவிக்கக்கூடிய யாருக்கு தெரியும். நீதிமன்றங்கள் இதில் கண்டிப்பாக தலையிடணும். நான் வன்னியரசர்கள் மீது அவர்கள் சொன்னதுக்காக நான் சப்போர்ட் பண்ணலாம் பேசல. வன்னியரசர்கள் சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளே திமுக ஆட்சி காலகட்டத்தில் நீங்க கூட்டணியில் இருந்த போது நீங்க என்ன வெங்காயத்தை புடுங்கினீங்க, என்ன உரிச்சு கொடுத்தீங்க அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு. இன்னைக்கு உடனே விஜய் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை நான் வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டா ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டவங்க அப்ப கூட்டணியில இருந்தாங்களே, ஏன் அப்பவே வச்சிருக்கலாமே. அது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சும்மா ஏதாவது நான் என்னைக்காவது ஞாபகத்துக்காக வச்சிருப்பாங்க. நீங்க நான் இன்னைக்கு வரையும் அவர் இஸ்லாத்துடைய மீது, அந்த சிறைவாசிகள் மீதோ அல்ல இஸ்லாமியர்கள் மீதோ எனக்கு தெரிஞ்சு வந்து வன்னியரசர்களுக்கு ஒன்றும் பெரிய பாசம்லாம் கிடையாதுங்க. அதுலயும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி வச்சிருப்பாரு வன்னியரசு. ஆனா நான் சொல்றேன், இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் கடந்த 13 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரையும் விசாரணை கைதிகளா வச்சிருக்காங்க. இந்த நீதிமன்றம் தயவு செய்து தலையிடணும். தவிர காவல்துறை தலையிடு எந்த காலகட்டத்திலும் விஜய் அவர்கள் கேட்பாருன்னு எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் வரல. ஏன்னா பழைய மாதிரி தான் இப்ப வந்துருச்சு. பழைய அதிகாரிகள் என்ன சொன்னாலும் அதுதான் இப்ப திருப்பி எல்லாருக்கும் சொல்றாங்க 2.020 டிஎம்கே இந்த போலீஸ்ன்றாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் ஆகி போச்சு இன்னைக்கு அருணுடைய அப்பாயின்மெண்ட்ல. நான் இப்பவும் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் இந்த இஸ்லாமிய தீவிரவாதியாக இருந்தாலும் அப்பாவி சிறைவாசிகள் நிறைய பேர் வந்து 7 வருஷத்துக்கு மேல தண்டனை சேர்வு மட்டும் தான் சிறைவாசிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன தப்பு பண்ணவங்களாம் சிறைவாசியை பிடிச்சி வச்சுக்கிறான். கஞ்சா என்பது ஒழிக்கப்பட வேண்டுமான்னு கேட்டா கஞ்சா ஒழிக்கப்பட வேண்டிய பொருள். ஆனா கஞ்சா எப்படி வந்து இன்னைக்கு வரையும் மார்க்கெட்ல விக்குது. நீங்க நம்ம மற்ற மாநிலத்துல வரக்கூடியது அங்க தடுக்க முடியாத நீங்க இங்க வச்சு தடுத்துருவீங்களா? நீங்க வாங்க ஈசிஆர்ல இருக்கிற காலேஜ், ஜிஎஸ்டில இருக்கிற காலேஜ், இந்த பக்கம் பெங்களூர் இருக்கிற காலேஜ்ல ஒரு 20 காலேஜ் நீங்க ரைட் அடிச்சீங்கன்னா, நீங்க ரைட் அடிச்சாலும் டெய்லி ரைட் அடிச்சாலும் கிலோ கணக்கில் மாட்ட தான் செய்யும் மாணவர்கள்ட்ட. ஆனா முக்கிய புள்ளிகள் யார், அது பின்புறமா இருப்பவர்கள் யார், அவர் கட்சியை அந்த எந்த கட்சியை சார்ந்தவர். இப்போ கூட சில சோசியல் மீடியா சொல்றாங்க டிவிக்கில தான் பெரிய வியாபாரி பிசினஸ் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது திமுக சொல்லுவான். திமுக பெரிய பிசினஸ் மேன் தானே. இதுல இந்த பெத்தம்பெட்டின்னு இந்த மாதிரிலாம் இந்த இருக்கான இந்த பாய் ஜாஃபர் சாதிக்கு அவன் தம்பி அவனை வந்து சிறைச்சாலையில் அவன் பிடிச்சி உள்ள போடுறாங்க. இந்த சிறைச்சாலையில் என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவர் ஏ கிளாஸ் அவனுக்கு கொடுக்குறாங்க. ஒரு போதைப் பொருளை விற்று பல மக்களை அழிச்ச ஒருத்தனுக்கு ஏ கிளாஸ் கொடுத்தாங்க இந்த சிறைச்சாலையில. அதுதான் நீங்க வந்து சொன்ன இந்த சிறை வாசத்துல அங்க வந்து வசதி ஏற்படுத்தி கொடுங்க, அதை கொடுங்கன்னா சத்தியமா அவன் ஒரு மனுஷன்.
அவனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சிறைவாசத்துல இருக்கணும். அந்த சிறையிலே வந்து சிறைவாசமா இல்ல, அந்த சிறைத்துறை என்பது சீர்திருத்த துறைன்னு தான் தமிழ்நாட்டுல பேர் மாற்றம் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் தான் இருக்கு. அது சீரழிந்த துறையா தான் இப்ப மாறிட்டு இருக்குது. சீரழிஞ்சே போச்சு இந்த சிறைச்சாலை. அப்படிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. அதனால எனக்கு கருத்தை பொறுத்தவரை என்னன்னா, அவரு இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுவிக்க வேண்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சர், இல்லாத நீதிமன்றம் தலையிட வேண்டும் தான். 6 மாத காலம் வந்து இந்த அரசுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு என் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா 15 நாட்களுக்குள்ளாகவே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு துயர சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து தாவேக்கா தான் குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்கிறதாக வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பண்ணனதை வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாகவே தாவேக்காவில் குதிரை பேரம் நடக்கிறதா? ஏன் நடக்கலன்னு சொல்றீங்களா? தூய்மை சக்தி கொடுக்க வந்தவருக்கு தீய சக்தி ஒழிப்பதற்காக குதிரை பேரம் நடத்துகிறார். என்ன தப்பு? எப்படி அவர் தூய சக்தியா வர? இந்த விடுதலை சக்தியிலிருந்து 2 பேருக்கு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, இவருக்கு வன்னியரசு கொடுத்துருக்கீங்க, அவர் தூய சக்தியா? இல்ல. இஸ்லாமியர்கள் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க, அவர் தூய சக்தியா? இல்ல. சட்டத்துப்புறமான செயல்பாடு செய்யக்கூடியவர். நீங்க வெளியில இருந்து அனைத்தையும் கலந்து போக 4-5 பேர் சேர்த்துருக்கீங்களே, அவங்க எல்லாம் தூய சக்தியா? நீங்க சொன்னதான விஜய் சார், ராங் சார் நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்களே ராங்கா இருக்கீங்க சார். நீங்களே சொன்ன வார்த்தை காப்பா, அவன் 5 வருஷம் அரசியல்வாதி காப்பாத்தி. ஆனா திமுகவில் இருந்தவது போலவே வந்து இப்ப சூப்பர் முதல்வர் சபரீசன் அவர்களை வந்து சூப்பர் முதல்வர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஆதவர்ஜுனா அவர்களை வந்து சூப்பர் முதல்வர். சரி, முதலாளி சொல்லிட்டாருங்க, என்னங்க தொழிலாளி சிந்தனை ஆகணும். அவர் முதலாளி தானங்க இந்த கட்சியில் தாவேக்கா முதல் போட்டதுனால முதலாளி சொன்னது. அவர் வந்து இப்ப சினிமாவுல ஹீரோவா நடிக்கிற ஒரு விஜய், ஆனா தயாரிப்பாளர் யாரு? இந்த படத்துல முதலாளி யாரு? ஆதவர்ஜுனா. இப்ப இந்த கட்சியினுடைய முதலாளி பிராண்ட் விஜய், பிசினஸ்மேன் யாரு? சோ அதனால வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் விடுங்க. ஏன்னா இப்ப விமர்சனம் பண்ணி முதலாளி. இன்னொரு சந்தேகம் இருக்குங்க சார், நடிகர் விஜய் தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க, முதல்வர் விஜயை இன்னும் யாரும் பார்க்கவே இல்லை, பொறுத்திருங்க அப்படின்னு வந்து மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன விஜய் கிட்ட வந்து மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு பொன்ராஜ் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. மாற்றம் வரல. என்ன மாற்றம் வரல? எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை உடனடியாக காவல்துறை சகோதரி, அவங்க பேர் ஐஜி, நம்ம இவர் இருக்காங்கல்ல, நம்ம அண்ணன் சேகர்பாபு, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபுடைய தங்கச்சி, அவங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஸ்பெஷலா அவங்க ஐஜி ரம்யா பாரதிக்கு ஒரு ஆடியோ ஒண்ணா போடுவோமா? அப்படியா? ஆமா. நம்ம அண்ணன் சேகர்பாபு, அண்ணா தங்கச்சி, ஐயோ ரம்யா பாரதியும் சேகர்பாபும் அண்ணா தங்கச்சி, அண்ணா தங்கச்சி, அண்ணா தங்கச்சி, இந்த நார்த் மெட்ராஸ் இருக்கும்போது ஐயோ இந்த மாதிரி ரத்த பாசத்தை கொண்டு வந்து போட்டு திமுகவுடைய இன்னொரு முக்கியமானவங்க தாங்க அவங்க. அப்படியா? நான் வேணா ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஆடியோ ஒண்ணா போடுவோம், அண்ணா தங்கச்சி பாசத்தை, பாசமா இருக்குல்ல. நான் வேணாம், பாவம் ஏதோ பாவம், அந்த பெண் வந்து காவல்துறை வந்து உண்மையாவே பணிபுரி அந்த பதவி வந்து ஒரு முக்கியமான பதவி. கண்டிப்பா எப்பவுமே வந்து சோகமாவே நடிக்க முடியாது இல்ல. சிரிக்கணும் வந்துச்சா சிரிச்சுதான் ஆகணும், பசிக்கணும் நினைச்சா சாப்பிட்டுதான் ஆகணும். அப்படின்னும் போது அவங்களுக்கு சோகம் தெரிஞ்சு போச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கல்ல, அப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்பவுமே வந்து நம்ம சேகர்பாபு தங்கச்சி ரம்யா பாரதி ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல எப்பவுமே அது மாதிரிதான் இருப்பாங்க. ஸ்மார்ட்டா அவன் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் பணியாற்ற இடத்துல பப்ளிசிட்டி, ஒருத்தன் பின்னாடி அவனா கேமரா வச்சு சுத்தினே இருக்கணும். சைக்கிள் ஓட்டினா சுத்தணும், சக்கரம் ஓட்டினா சுத்தணும், முட்டி போட்டா சுத்தணும். அப்புறம் என்னத சொல்ற, திமுகவில் இருந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தாராளமா நல்ல பதவி. யாரு கொடுக்கலன்னு சொல்லுங்க. இந்த திராவிட இயக்கத்தில் ஆட்சியை நான் ஒழித்தே தீர்வேன், இவனுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொன்னதை ஜெயிச்சுட்டு அவர் வீட்டு வாசலை ஏறலாமா? ஒரு தீய சக்தி வீட்டுக்கு தூய சக்தி போலாமா? அரசியல் மாண்பாக என்ன மாண்பு? மண்ணாங்கட்டி மாண்பு. உங்க அரசியல் மாண்பு என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க அரசியல் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சு நான் எதுவும் சொல்லல. முன்னாடி ராஜாஜிக்கு அப்புறம் இவர் தான் அதை செய்திருக்கிறார் அப்படின்னு. காமராஜருக்கு பிறகு இவர் தாங்க தலைவர், வேற யாரும் நாட்டுல கிடையாது. நான் சொல்றேங்க, எனக்கு நல்ல நான் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. காமராஜர் பிறகு விஜய் மாதிரி ஒரு அரசியல் பண்ணுவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. அவ்வளவு தரமான ஆள். காமராஜராகவோ அக்கனாகவோ, ஏன் எங்க ஐயா முத்துராமலிங்க ஐயா தேவராகவோ, இப்படி வந்து பல்வேறு விதமான இறந்து போன தலைவர்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா இறங்கி வந்து ஒரு ஒற்ற தலைவனாக எங்க ஐயா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. நீங்க பார்க்கதான் போறீங்க மாற்றத்தை. சிரிக்கிறீங்க, உண்மையாவே சொல்றாங்க. இல்ல சார், இப்பதான் 2.0 திமுக அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது வந்து இவர்களை எல்லாம் சேர்த்து அடுத்தது எதிர்பார்க்கறீங்க. இதைத்தானே எதிர்பார்க்குறீங்க நீங்க. என்ன மாதிரி நான் வந்து இப்படிதான் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க. கடந்த ஆட்சியில் அது இல்லைங்க, தப்புங்க. ஐயோ அந்த அயோக்கிய பேருங்க அதிகாரிகள் எல்லாம் உங்களை ஏமாத்துறானுங்க, உங்களை கொண்டு போய் முடிசத்துல விட்டுருவானுங்க, பாத்துங்க ஐயா ஐயா கத்தி ஜீரணம். அதாவது நம்ம உடம்பெல்லாம் ரத்தம் புண்ணானது தவிர
வேற எதுவுமே நடக்கல, புரியுதுங்களா? முட்டு சந்தை விட்டதுக்கு அப்புறம் முட்டு சந்தை முருகானந்த கூட திரும்பி கூட எட்டி பார்க்கல. அவனால 10 ரூபாய் கொண்டாப்புல, புரியுதுங்களா? இப்போ அவரால் எழுந்து வெளியே வர முடியல. இதைத்தாங்க நாங்களும் சொல்றோம். பனையூர்காரரே, தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி அதிகாரிகளை நீங்க எந்த காலத்துல யாரை நம்பி ஓட்டு போட்டு என்ன மக்கள் சொன்னானோ அந்த மக்களெல்லாம் நீங்க மதிக்காம எப்போ இந்த அதிகாரிகளுக்கு மீண்டும் மீண்டும் இந்த அதிகார பதவியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களோ, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த மக்கள் உங்களை ஒரு காலகட்டத்திலையும் இப்ப பேசுறான் பாருங்க. நான் எதுவும் விமர்சனம் பண்ண விரும்பவே இல்லை. இவர் வேணுமா வேணாமான்ட்டு உங்க எக்ஸ்தலத்திலே போடுங்க. மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க. எக்ஸ்தலத்துல போட்டு அருண் IPS நான் இந்த பதவிக்கு தகுதியானவரா, ஏற்றுக்கொள்ளலாமா, நான் உங்களுடைய பேச்சு கேட்டுதான் நாட்டை ஆக போறேன், நீங்க வந்து இந்த அதிகாரி போடலாமா வேணாமா ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா போடுங்க. ஒரு 80% எதிர்ப்பு வந்தாலும் அவர் நீங்க அப்பாயின் பண்ணிடலாம். 20% ஆதரவு வந்தா கூட நீங்க அப்பாயின் பண்ணிடலாம். 1% ஓரத்தம் போட மாட்டான் அருண் வேணும்ட்டு. போய் பாருங்க, எல்லா தளத்திலையும் போய் பாருங்க. நிச்சயமா முதலமைச்சர் எங்க அண்ணா எங்க சித்தப்பா எங்க மாமா என் இதுன்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம், விஜய் அண்ணா ஸ்ட்ராங் அண்ணா அப்படின்னு பேசுறாங்க. விஜய் பிரதர் டூ மச் பிரதர், உங்களால நாங்க அனுபவிச்சது இந்த இதுக்காக பிரதர் அப்படின்னு கேட்டாங்க. இப்படி எவ்வளவு பேர் பேசுறாங்க பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு அதிகாரியை எதிர்த்து போராடுறான்னா உங்களை எதிர்ப்பதுக்கு எத்தனை காலகட்டத்தில் எத்தனை சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. அதான் சொல்றேன், அதிகாரம் எப்போதும் அதை அடுத்தவருக்கு பயன்பாட்டை மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், முதலமைச்சர் அதிகாரம், ஒரு நல்ல அதிகாரி அப்பாயின் பண்ணுமே தவிர ஒரு வஞ்சகம் பிடிச்சவன், ஒரு நயவஞ்சகம் பிடிச்சவன், உங்கள் குடும்பத்தையே வந்து உங்கள் சுற்றி இருக்க கூட்டத்தையே வந்து அழிக்க நினைச்ச ஒருத்தன், நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் நீங்கள் எங்கேயுமே கூட்டமே போடக்கூடாதுன்னு நினைச்ச ஒருத்தன், உங்கள் தொண்டர்களை வந்து அழிச்ச ஒருத்தன், தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போட்ட ஒருத்தனுக்கு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய தலைவராக நீங்க அப்பாயின் பண்ணிருக்கீங்கன்னா அது லஞ்ச ஒழிப்புத்துறையாக செயல்படாது, லஞ்ச வளர்ச்சித்துறையாக தான் செயல்படும் நான் சொல்றேன். நிச்சயமா சார், உங்களுடைய சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.